சில நல்ல மனிதர்களுடைய வற்புறுத்தலால் அரசியலுக்கு வர வேண்டிய கட்டாயம். இன்னைக்கும் என்னை விட்டீங்கன்னா ஓடி போய் உட்காந்துக்குவாங்க. ஆனால் வேற வழி இல்லை. நம்மால் சில மாற்றங்களை கொடுக்க முடியும் என்கின்ற நம்பிக்கை, நம் மீது சிலர் வைக்கின்ற நம்பிக்கை. அதனால இந்த கடினமான அரசியல் பாதையில் பயணிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் தான் நான் சொல்றேங்க. வணக்கம். இன்றைக்கி அண்ணாமலை டுடேயில் மொத்தம் 3 விஷயம் பார்க்க போகிறோம். முதல் வந்து கொங்கு காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஒரு காலேஜில் ஒரு 4500 ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி அண்ணாமலை அவர்கள் ஒரு 50 நிமிஷம் பேசியிருக்காங்க. ரோல் ஆஃப் யூத் இன் நேஷன் பில்டிங் அப்படிங்கிற தலைப்பில். அந்த 50 நிமிஷம் ஸ்பீச்சுக்கு அப்புறமா ஒரு 15-20 மினிட்ஸ் Q&A செஷன். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேள்வி கேட்குறேன், அது பதில் சொல்கிறாங்க. ரொம்ப இன்டெலெக்சுவலான ஒரு ப்ரெசன்டேஷன் நேற்று நடந்தது. எல்லா இளைஞர்களும் கவனிக்கணும். சரி, அதை நம்ம என்ன பண்ணுறோம்னா சம்மரைஸ் பண்ணி நான் அதில் உள்ள ஹைலைட்ஸ், முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறேன். இது வந்து முதல் அப்டேட். அப்புறம் 2 வாழ்த்து. இதான் வந்து இன்றைக்கி என்னுடைய அண்ணாமலை டுடே. நான் உங்கள் மணி கோப்பி, நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பாசிட்டிவ் பாலிடிக்ஸ். ஸோ முதல்ல நான் அந்த ஸ்பீச்சோட ஹைலைட்ஸ் சொல்லிடுறேன். அவங்க வந்து இந்த மாதிரி பேசும்போது வீதி லீடர்ஸ் ஃபவுண்டேஷன் அதோடைய சார்பாக தான் போய் பேசுகிறாங்க காலேஜில். பிஜேபி தலைவர் அப்படி போல் வீதி லீடர்ஸ் ஃபவுண்டேஷனோட பேனர் தான் இருக்குது. முதல்ல அந்த காலேஜை பற்றி சொல்கிறாங்க. இது 40 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இன்ஸ்டிடியூஷனு. ஒரு 40 பேர் சேர்ந்து ஆரம்பித்தாங்க. அதில் அப்போ ஆரம்பிக்கும் போது உள்ள 40 பேரில் உள்ள 20 பேர் வந்து படிக்காதவங்க. அப்படிப்பட்ட இன்ஸ்டியூஷன் இப்போ இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்குது அப்படின்னா அவங்களுக்கு நம்ம பாராட்டை தெரிவிச்சுக்கலாம், வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம், அவங்க ஞாபகம் வச்சுக்கலாம். அதில் உள்ள ஒரு ஒன் ஆஃப் தி ஃபவுண்டிங் மெம்பருக்கு வந்து பத்மா அவார்ட்ஸில் பத்மபூஷன் விருது கிடச்சிருக்குது. அதனால் நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணணுன்னா போய் படிக்கணும், எல்லாத்த பற்றி தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் இன்ஸ்டியூஷன் ஆரம்பித்தவங்க யார் இதெல்லாம் பின்னாடி இருக்காங்கிறது கூட படிச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லை, எல்லா பத்மா அவார்ட்ஸை பற்றி படிங்க. இப்போ தான் ரிலீஸ் ஆகிருக்குது. பஸ்ஸில் போகிறப்போ, ட்ரெயினில் போகிறப்போ, சும்மா ஃப்ரீயாக கிடைக்கிறப்பெல்லாம் வந்து ஒருத்தர் பற்றி 132 பேருக்கு அவார்டு கொடுத்துருக்காங்க. 5 பத்ம விபூஷன், 13 பத்மபூஷன், 113 பத்மஸ்ரீ கிடச்சிருக்குது. அப்போ அவங்களாம் யார், என்ன பின்னாடி வந்து, ஏன்னா 80% ஆஃப் தி ஆளுங்களும் நம்ம யாருக்குமே தெரியாது. அவ்வளோ தூரம் வந்து அவங்க கிரவுண்ட் லெவலில் வேலை பார்த்தவங்க. நீங்கள் ஒரு 30 செகண்ட்ஸ் கூகுளில் சர்ச் பண்ணுங்கள், யார் பேருன்னு பார்த்துட்டு அவங்கள பற்றி கண்டிப்பாக படிங்க அப்படின்னு சொல்லி அட்வைஸ் கொடுக்குறாரு. அது திரும்ப 2 தடவை சொல்கிறார். அந்த ஸ்பீச்லேயே இன்சிஸ்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இப்போ நீங்கள் 4500 பேர் முன்னாடி உட்காந்துருக்கீங்க, இளைஞர்கள், யங் ப்ரைமில் இருக்கிறீங்க. நம்ம ஒரு 50 நிமிஷம் பேச போகிறோம் அப்படின்னு சொன்னால், இது கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு 3600 மணி நேரம் மேன் ஹவர்ஸ் நம்ம வந்து திரட்டி வச்சுக்கோம் ஒரு இடத்துல. இது ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம ஹேண்டில் பண்ணுங்கனால நான் ரொம்ப சீரியஸாக முக்கியமான விஷயங்களை நான் உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிக்கிறார் ஃபஸ்ட் எடுத்த உடனே. அப்போ சொல்கிறாரு, ரோல் ஆஃப் யூத் இன் நேஷன் பில்டிங் அப்படின்னா ஃபஸ்ட் நம்மளுக்கு வந்து நேஷன் அப்படின்னா என்னங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுப்போம். நேஷன்னா ஜியாகிரஃபியா. இப்போ நம்ம நார்த் ஈஸ்ட் நிறைய பேர் போயிருக்க மாட்டோம், நார்த்து போயிருக்க மாட்டோம். நம்ம வந்து சும்மா பக்கத்தில் இருக்க கர்நாடகா போயிருப்போம், ஆந்திரா போயிருப்போம், இந்த மாதிரி போயிருப்போமே ஒழிய ஜியாகிரஃபிக்கலாக நம்ம இந்தியா ஃபுல்லாக போய் பார்த்தது இல்லை. சரி, அதனால நம்மளுக்கு இந்தியா புரியாதா அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, அப்போ இதான் இந்தியாவா, ஜியாகிரஃபி தான் இந்தியாவா அப்படின்னா கிடையாது. நம்ம வந்து இந்தியாவை நம்ம வந்து வரலாறுலேருந்து நம்ம பார்க்கணும். இப்போது நம்ம என்ன பண்ணுவோம்னு சொன்னால், அட்லீஸ்ட் ஒரு 5000 ஆண்டுகள் முன்னாடியிலேருந்து நம்ம வந்து பார்க்கணும். 2000 ஆண்டுகள் முன்னாடிலேருந்து பார்ப்போம். இப்போ வந்து இயேசு கிறிஸ்து அவர்கள் வந்து அவர் காலத்துக்கு அப்புறமா நம்ம வந்து ஏடின்னு சொல்லி இப்போ தான் வருஷம் கணக்கு ஆரம்பிக்கிறோம். நம்ம AD 2026 நம்ம இருக்கிறோம், ஆஃப்டர் டெத் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். அப்போ 2000 வருஷம் முன்னாடி பார்த்தோன்னு சொன்னால் இந்தியா எப்படி ஒரு நிலைமையில் இருந்ததுன்னு நம்ம பார்க்கணும். இதை வந்து நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரிசர்ச் பண்ணி டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. 2000க்கு முன்னாடி இந்தியா எவ்வளோ பெரிய பொசிஷனில் இருந்ததுன்னா, எக்கனாமிக்கலி 35% ஆஃப் தி ஜிடிபியில் நம்ம இருந்திருக்கிறோம். அப்போ மொத்த உலகத்தோட ஜிடிபியில் நம்ம 35% நம்ம வந்து நம்மளோட பங்கு இருந்திருக்கு. ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் 29% இருந்திருக்கு. அப்போது இன்னொரு 500 வருஷம் கூட எடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு 500 இயர்ஸ் பேக் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போயும் நம்மளுக்கு வந்து ஒரு 27% இருந்திருக்கு. இதுதான் நம்மளுடைய பங்கு. உலகத்தில் நம்ம வந்து வேர்ல்ட்ஸ் டாப்பில் இருந்திருக்கோம், ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருந்திருக்கோம். இப்போ நம்ம வந்து 35% இருக்கும்போது, 29% இருக்கும்போதெல்லாம் சைனாவோட பங்கு எவ்வளோ இருக்குன்னு 19% அந்த மாதிரி தான் இருந்திருக்கும். இப்போ நம்ம பார்த்தோன்னு சொன்னால், இப்போ யார் இப்போ நம்ம வல்லரசாக இருக்கிறாங்க, அமெரிக்கா வல்லரசாக இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து ஒரு நாடுகள் இருந்திருக்கு. இப்போ சைனா வல்லரசு ஆகிற மாதிரி தெரியுது ஃப்யூச்சரில். இப்போ இவங்களாம் எவ்வளோ நாளாக இருக்காங்க? அமெரிக்கா 60 ஆண்டுகளாக வல்லரசாக இருக்குது. நம்ம எவ்வளோ ஆண்டுகளாக இருந்துக்கிறோம்? 1500 ஆண்டுகளாக வல்லரசாக இருந்திருக்கிறோம். இது வந்து தெரிஞ்சுக்கணும். இங்கே இருக்கிற நிறைய எக்கனாமிக்ஸ் படிக்கிற பசங்க இருப்பீங்க, ஆர்வம் இருக்கிற பசங்க படிப்பீங்க. அப்போது வந்து ஆங்கஸ் மேடிசன் அப்படின்னு ஒரு பெரிய எக்கனாமிக்ஸோட ரிசர்ச்லாம் எடுத்து நீங்கள் படிக்கணும், படித்து இதை புரிஞ்சுக்கணும். அப்போ முதல்ல நம்மளுக்கு என்ன ஒரு உணர்வு வரணும்னு சொன்னால், நம்ம நாடு, நம்ம இந்தியர்கள் வந்து 1500 ஆண்டுகள் உலகத்தோட டாப் பொசிஷனில் இருந்திருக்கிறோம். இவங்க இப்போ இருக்கிறவங்கலாம் 60 வருஷம் 100 வருஷம் இப்படி தான் இருந்தவங்க. அப்போ அதை முதல்ல நம்ம உணரணும். அப்போ நேஷன் பில்டிங்கை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து நம்ம நாட்டை பற்றி புரிஞ்சுக்கணும், நம்ம யாருன்ற வரலாறு முதல்ல தெரியணும் அப்படிங்கிறாரு. சரி, அப்படி இருந்த நாடு இப்போ எவ்வளோ நம்மளோட ஜிடிபி பர்சன்டேஜ்னு பார்த்தா 5%. பவர் பேரிட்டியில் பார்த்தோம்னா 9% இருப்போம். ஆனால் சைனா 19% இருக்கும். அப்போ நம்ம 35%லேருந்து 5%க்கு வந்துட்டோம். அப்போ இதுதான் வந்து நிலவரம். நம்ம எப்படி இருந்தோம், இப்போ எப்படி இருக்கோம் அப்படிங்கிறது நிலவரம். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுப்போம்.
இதுக்கு ஒரு மெட்ரிக் எடுத்துப்போம். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துப்போம். இப்போ நான் வந்து கங்கு காலேஜோட டேட்டா என்கிட்ட இல்லை, அதனால் ஐஐடியோட டேட்டா நான் எடுத்துக்கிறேன். அப்போ ஐஐடி டேட்டா வந்து 2010 2026 கிட்டத்தட்ட நம்ம ஒரு 16-17 வருஷம் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தோம். அப்போ பொதுவாக இவ்வளோ டாப் இன்ஸ்டியூஷன்ஸ் நம்ம நாட்டிலேருந்து சப்சிடைஸ் இன்ஸ்டியூஷன், நம்ம மக்கள் வரி பணத்தில் நம்ம அவ்வளோ ஹை குவாலிட்டி எஜுகேஷன் நம்ம இளைஞர்களுக்கு கொடுக்கணும், நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அப்போ ஐஐடிலேருந்து வெளியே வர்ற பாஸ் பண்ணி வெளியே வர்ற ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, இந்தியாவிலேயே வந்து அவங்க வேலை பண்ணுறாங்களா, ஏதாவது தொழில் நிறுவனம் ஆரம்பிக்கிறாங்களா, இல்லை வெளிநாடு போகிறாங்களா அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் 2009 வரைக்கும் ஒரு 20,000 ஸ்டூடெண்ட்ஸ் வெளியே வந்த ஸ்டூடெண்ட்ஸோட கணக்கெடுத்து பார்த்தோம்னு சொன்னால் 41%, 20,000 41% பேர் வந்து வெளிநாடு போயிடுறாங்க. 8,000 பேர். அப்போ நம்ம நாட்டில் வந்து நம்ம எல்லோரும் சேர்ந்து பணம் வரி கட்டி அந்த வரியில் வந்து சப்சிடைஸ்ட் எஜுகேஷன் கொடுத்து ஹை குவாலிட்டி எஜுகேஷன் கொடுத்து வெளியே வர ஸ்டூடெண்ட்ஸ் 41% ஃபாரின் போயிடுறாங்க. அதே இது 2010 2020 அடுத்த 10 வருஷம் பார்த்துக்கிட்டோன்னு சொன்னால் அந்த 41%ங்கிறது 15% குறையுது. அப்போ ஐஐடியில் வெளியே கிராஜுவேட் ஆகிறாங்க, 15% தான் வெளியே போகிறாங்க. 2020 அப்புறம் கோவிடுக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடந்த 5-6 வருடங்களில் வெளியே வந்த ஸ்டூடெண்ட்ஸில் 2% தான் வெளிநாடு போகிறாங்க. அப்போ நம்ம நாடு வந்து வளர ஆரம்பிக்குது, நம்மளுக்கு இங்கேயே வந்து எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்குது. அப்போ எல்லாம் நினைக்கிறாங்க, அப்போ நம்மளுடைய திறமையை நம்மளோட புத்திசாலித்தனத்தில் நம்ம இங்கேயே பயன்படுத்த முடியும், இங்கேயே நம்மளால் வளர முடியுங்கிற ஒரு எண்ணம் வருது. அதனால் இங்கே எல்லா சூழ்நிலைகளும் உருவாகிக்கிட்டு இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளோட பங்கை என்ன பண்ண போகிறோம், நம்ம எந்தளவுக்கு நாட்டுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்க போகிறோம், நம்ம நாட்டை எந்தளவுக்கு வளர்க்க போகிறோம் அப்படிங்கிறத பிளான் பண்ணணுங்கிறது ஒன்று. அதை தாண்டி நீங்கள் ஷார்ட் டேர்மாக பிளான் பண்ணாதீங்க. இப்போ காலேஜ் முடிச்சு ஒரு கேம்பஸ் இன்டர்வியூ வருது. அந்த கேம்பஸ் இன்டர்வியூவில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 1000 பேர் கூட்டிகிட்டு போவாங்க. எல்லா காலேஜுக்கு வருவாங்க, வந்து உங்களெல்லாம் கூட்டிகிட்டு மைசூர் போகிறேன், பெங்களூரு, ஹைதராபாடு, சென்னை, இப்படி எங்கேயாவது ஒரு இடத்துல வேலைக்கு போட போகிறாங்க. அங்கே என்ன பார்த்தோன்னு சொன்னால் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் அமெரிக்காவில் இருக்கிற ஒரு சின்ன கம்பெனி, அந்த கம்பெனியில் இருக்க ஒரு ப்ராடக்ட்டு, அந்த ப்ராடக்ட்டோட ஒரு அவுட் சோர்ஸு, அதில் உள்ள ஒரு குட்டி விஷயத்தில் போய் நீங்கள் உட்காந்து வேலை பார்த்துட்டு இருப்பீங்க. இதுக்கு தான் நம்ம வந்து இவ்வளோ படித்தோமா, இதுக்கு தான் நம்ம இவ்வளோ வேலை பார்த்தோம். அது தப்புன்னு நான் சொல்ல வரல. நம்ம குடும்ப சூழலை வளர்க்கணும், நம்ம பண பிரச்சனையெல்லாம் சரி பண்ணணும், அதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் அதையே வாழ்க்கையாக உட்காந்துடக்கூடாது. போகலாம், இப்போ 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் வேலை பார்க்கலாம், அதெல்லாம் கரெக்ட். ஆனால் நம்ம லாங் டேர்மில் யோசிச்சிட்டே இருக்கணும். நம்ம வந்து என்ன பண்ண முடியும், நம்ம பெருசாக என்ன பண்ண முடியும், நம்ம நாட்டுக்கு என்ன பண்ண முடியும், நம்ம நாட்டை எப்படி மாற்றுறதுக்கு நம்மளால் கான்ட்ரிபியூட் என்ன பண்ண முடியும், அந்த மாதிரி ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கணும். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் முதல் விஷயம், அதாவது இந்த ரோல் ஆஃப் யூத் இன் நேஷன் பில்டிங்கில் நீங்கள் வந்து ஒரு லாங் டேர்ம் திங்கிங் இருக்கணும். இப்போ உடனே கொஞ்ச நாளைக்கு யோசிக்காதீங்க, 50 வருஷத்துக்கு யோசிங்க. இப்போ பத்ம அவார்டு கொடுத்தாங்கன்னு சொல்லியிருந்தேன். அந்த பத்ம அவார்டெலாம் வந்து அவங்க லைஃப் டைமில் அவங்க பண்ணதுக்கான அச்சீவ்மெண்ட். அவங்க ஒரு வேலையை ஆரம்பிக்கிறாங்க, ஒரு சமூக சேவை ஆரம்பிக்கிறாங்க, ஏதோ ஒரு துறையில் வந்து அவங்க சிறந்து விளங்குறாங்கன்னு சொன்னால் 1 வருஷம் 2 வருஷத்தில் அப்படி வந்ததில்லை. அவங்க தொடர்ச்சியாக அவங்க வந்து பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதோடைய பலன் தான் வந்து அவங்களோட நேஷ்னல் ரெகக்னிஷனு. இப்போ இளைஞர்கள் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் பிரச்சனை வருது. நான் இப்போ உடனே நடக்கணும், இப்போ உடனே எல்லாம் கிடைக்கணும், இப்போ உடனே சந்தோஷம் கிடைக்கணும்னு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனை, அந்த மனநிலை ரொம்ப தப்பு. இப்போ கூட ரீசெண்டாக ஒரு தப்பு நடந்தது. அது என்ன நடந்ததுன்னா, இளைஞர்கள் இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு சின்ன ஒரு பையன்கிட்ட போயிட்டு, நாங்கள் இன்ஸ்டாகிராம் ரீல் எடுக்கிறோம், ஒன்று நாங்கள் வெட்டுற மாதிரி வெட்டுறோம், அடிக்கிற மாதிரி அடிக்கிறோம், அந்த ரீலில் வந்து நம்ம என்ன பண்ணலான்னு சொன்னால் போடலான்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த பையன் சொல்கிறார், நான்லாம் இதுக்கெலாம் வரலைங்கிறார். இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி 4-5 பேர் சேர்ந்து அவரை வந்து தாக்குதல் பண்ணி வெட்டி அவர் வந்து உயிருக்கே ஆபத்தாக ஹாஸ்பிட்டல் இருக்கிறாரு. இதில் எதனாலன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனநிலை வந்து இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன், எனக்கு உடனே பெரிய ஆளாகணும், உடனே ஃபேமஸ் ஆகணும், உடனே பணம் சம்பாதிக்கணும். இந்த உடனேங்கிற மனநிலையை மாற்றுங்க. லாங் டேர்ம் யோசிங்க. 10 வருஷம் 20 வருஷம் 50 வருஷம் அப்படி யோசிச்சு நம்ம வந்து மொத்தமாக எவ்வளோ பெரிய கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் அப்படின்னு பிளான் பண்ணுங்க. இது வந்து முதல் விஷயம் அப்படிங்கிறாரு. இப்போ உலகத்தை பற்றி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னா, இப்போ ட்ரம்ப் அவர்கள் பாருங்கள், வெனிசுலா வந்து ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க, அடுத்து கிரீன்லேண்ட் ஆக்கிரமிப்பு பண்ண போகிறேங்கிறாங்க. நாங்கள் எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி கேட்குறேன் அப்படின்னு கேட்குறாரு. உலகத்திலே அதிகமான நோன் எனர்ஜி ஆயில் ரிசோர்ஸ் எது நாடுன்னு பார்த்தீங்கன்னா வெனிசுலா. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் அந்த வெனிசுலாவுக்கு அதுக்காக தான் போய் அமெரிக்கா போய் அவங்கள கை பிடிக்கிறாங்க. கிரீன்லேண்டை வந்து வாங்குறேங்கிறாங்க. ஏன்னா ரஷ்யாவும் சைனாவும் வந்து அங்கே ஆதிக்கம் செலுத்தக்கூடாதுங்கிறாங்க. சவுத் அமெரிக்காவில் வந்து பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் அவங்க உள்ளே போடுறாங்க. இப்படி எல்லா நாடுகளுமே இன்னொரு 50 வருஷத்துக்கு அப்புறமா அந்த நாட்டுக்கு எந்த பிரச்சனை வராமல் இருக்கணும்னு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அமெரிக்கா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, லாஸ்ட் மந்த்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் டாக்குமெண்ட்டுன்னு ஒரு டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த டாக்குமெண்ட்டில் ஓப்பனாக அமெரிக்கா எழுதுகிறாங்க, உலகத்தில் நம்மளோட பவரை நிலைநாட்டணும், நம்ம தான் வந்து பவர்ஃபுல்ங்கிறத காமிக்கணும், புரிய வைக்கணும், நம்ம வேர்ல்டு லீடராக இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஓப்பனாக டாக்குமெண்ட் எழுதி பப்ளிக்காக ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்போ எல்லா நாட்டுக்கு அதான் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்மளும் என்ன பண்ணணும்னா ஒரு 50 வருஷத்து தொலைநோக்கு பார்வையை யோசிக்கணும். இப்போ பூனேயில் பார்த்தோன்னு சொன்னால் ஒரு ஆர்டிகல் நான் படித்தேன், 75 ஆண்டுகளாக பிரச்சனை இல்லாத ரோடு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அது நீங்கள் என்ன பண்ணணும்னா யோசனை பண்ணணும். அப்போ நீங்கள் உங்கள் எல்லா துறைகள்லையுமே உங்களோட திறமை, உங்களோட படிப்பு எல்லாத்தையுமே எப்படி யோசிக்கணும்னு சொன்னால், நம்ம எப்படி நாட்டை மாற்றலாம், உலகத்தை மாற்றலாங்கிற மாதிரியான திங்கிங்கோட நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது அவர் சொல்கிறாங்க. இப்போ வந்து நம்ம பக்காவான இடத்துல இருக்கிறோம். உலகத்திலே நம்ம தான் வந்து இருக்கிறதுலேயே யங்கஸ்ட் பாப்புலேஷன், நம்மளோட ஆவரேஜ்
வயசு வந்து 36 வயசு தான். மொத்த யூரோப்பியன் யூனியன் பாப்புலேஷனே நம்மளோட 36 வயசுக்கு கீழே இருக்க பாப்புலேஷன் தான் அவங்களோட பாப்புலேஷனே. அந்தளவுக்கு நம்ம பவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ சைனாலாம் பார்த்தோன்னு சொன்னால் அவங்க 1980களில் ஒரு குடும்பத்துக்கு ஒரு குழந்தைன்னு ஒரு ரூல் கொண்டு வந்ததுனால பயங்கர டிக்ளைன் ஆகிட்டாங்க. இப்போ வந்து அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னா எவ்ரி இயர் ஒரு நெட் நெகட்டிவ் தான் அவங்களுக்கு பாப்புலேஷனே. வருஷம் அவங்களோட பாப்புலேஷன் குறையுது. ஆனால் நம்ம பாப்புலேஷன் இன்னும் ஏறிட்டே தான் இருக்குது. இன்னும் நம்ம வந்து 1065 கோடி வரைக்கும் நம்மளோட பாப்புலேஷன் போகும் அப்படின்னா இன்னும் 20 கோடி நம்ம பாப்புலேஷன் இன்க்ரீஸ் பண்ணுவோம். சைனா வந்து இப்போயே டிக்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அது குறைய ஆரம்பிச்சிச்சு. பிறக்கிற குழந்தைங்களோட இறக்குறவங்க வந்து ஜாஸ்தியாக இருக்கிறாங்க. அப்போ நெட் நெகட்டிவில் இருக்கிறாங்க. அப்போ இப்படி போயிட்டே இருக்கும்போது நம்ம வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருப்போம். அதனால தான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னால் நம்மளோட டேலண்ட்டை பார்த்து, நம்மளோட பாப்புலேஷனை பார்த்து, நம்மளோட வளர்ச்சியை பார்த்து இப்போ EU இருக்காங்க. இப்போ ரிபப்ளிக் டேக்கு வந்து யூரோப்பியன் யூனியன் தான் வந்து தலைவர்கள் வந்திருந்தாங்க. அவங்க வந்து ட்ரேட் டீல் சைன் பண்ணுறாங்க. எல்லாம் நீங்கள் சொல்கிறது படின்னு ஒத்துக்கிறாங்க. அதனால் உலகம் வந்து மிகப்பெரிய லெவலில் இந்தியா ஃபோக்கஸ்டாக மாறப்போகுது அப்படிங்கிறாங்க. ஸோ இதில் ஒரு சின்ன தகவல் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு சொன்னால் பாசிட்டிவ் ஜியோ பாலிட்டிக்ஸ் அப்படிங்கிற சேனலில் நம்மளோட இன்னொரு சேனல் நான் என்ன பண்ணிட்டேன்னு சொன்னால் எல்லாம் தனித்தனியாகவே பிரிச்சிட்டேன். ஏன்னா மிக்ஸ் ஆகணும்னு சொல்லிட்டு அதில் நம்ம வந்து இந்த ட்ரேட் டீல் யூரோப்பியன் யூனியன் கொண்டு உள்ள ட்ரேட் டீல் மதர் ஆஃப் ஆல் டீல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதை பற்றி டீட்டெயில்டாக ஒரு வீடியோ நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். அது நம்ம சேனல்லையும் கொலாபரேஷன் சொல்லிட்டு நம்ம ஹோம்லேயும் காமிக்கிற மாதிரி நான் பண்ணுறேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க அதை போய் டீட்டெயிலாக பாருங்கள். பயங்கர அட்வான்ஸ்டு, நம்மளுக்கு ரொம்ப அட்வான்டேஜஸாக இருக்கக்கூடிய ஒரு ட்ரேட் டீல். இவ்வளோ ஷாக்கிங்கான நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் அதில் இருக்குது, போய் பாருங்கள். ஸோ அப்போ அந்த யூரோப்பியன் ட்ரேட் டீல் ஏன் பண்ணுறாங்க, இதனால தான் பண்ணுறாங்க. அப்போது இதெல்லாம் நம்ம வந்து மனசில் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆசை என்னென்னு கேட்டிங்கன்னா, இளைஞர்களுக்கு இந்த தொலைநோக்கு பார்வை இருக்கணும்னு சொன்னது ஒன்று, பேட்ரியாட்டிசம் இருக்கணும். பேட்ரியாட்டிசம்ங்கிறது எப்படி இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் வெறும்னா நான் கொடி ஏற்றினேன், நான் சல்யூட் அடித்தேன், கோஷம் போட்டேன் அப்படின்னு மட்டும் இருக்கக்கூடாது. நம்ம நாட்டுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி நம்ம ஆசைப்படணும். அந்த பிளான் பண்ணால் தான் பேட்ரியாட்டிசம் தான் இருக்கணும். இதெல்லாம் தாண்டி ஒரு ரைட்டியஸ் ஆங்கர் இருக்கணும் அப்படிங்கிறார். ஸோ இளைஞர்களுக்கு ரோல் ஆஃப் யூத் இன் நேஷன் பில்டிங்கில் ரைட்டியஸ் ஆங்கர். அப்போ ரைட்டியஸ் ஆங்கர்னால் என்ன? நம்ம நாடு ஏன் வளரல, நம்ம நாட்டிலேயே இவ்வளோ பின்தங்கி இருக்கும், இவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது, நம்ம ஏன் இப்படி இருக்கும், இவ்வளோ பேர் இருக்கவே, நம்ம 20 பேர் இன்னும் சேர போகிறோம், நம்மளாம் சேர்ந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு வெறி இருக்கணும், ஒரு கோவம் இருக்கணும் அப்படிங்கிறார். அதுக்கு ஒரு 2-3 ஸ்ட்ராட்டஜிக்ஸ் சொல்கிறாரு. எக்ஸலன்ட் ஸ்ட்ராட்டஜிக்ஸ். என்ன சொல்கிறாரு, இப்போ கரண்ட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம உலகத்தில் 12,000 ஏரோப்ளைன்ஸ் போயிட்டுருக்கு, 10 லட்சம் பேர் ஏர் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஷிப்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னு சொன்னால் 1,10,000 ஷிப்ஸ் இப்போ வந்து மேரிடைம் டிராஃபிக்கில் இருக்குது. 6 கோடி கண்டெய்னர்ஸ் இருக்குது உலகத்தில். அந்த 6 கோடி கண்டெய்னர்ஸில் 2 கோடி கண்டெய்னர் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்குன்னு சொன்னால் இப்போ கரண்ட்டாக மூவ் ஆகிட்டுருக்கு. இப்போ நீங்கள் கூகுள் போயிட்டு மேரிடைம் டிராஃபிக்ஸ் ஷேர் ஆஃப் தி வேர்ல்டு அப்படின்னு போடுங்க. ஒரு நாடு எவ்வளோ மேரிடைம் டிராஃபிக் இன்வால்வ் ஆகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா 20% இருக்கும், சைனா 10% இருக்கும். இப்படி தான் வந்து இந்த 2 கோடி கண்டெய்னர்ஸ் அண்ட் 1 லட்சம் ஷிப்ஸ் வந்து இயங்கிக்கிட்டு இருக்குது, ஏர் ட்ராவல்லாம் இருக்குது. நம்ம பார்த்தா 1% 2% இருப்போம். அப்போ அதை பார்க்கும்போது உங்களுக்கு கோவம் வரணும். நாங்கள் இவ்வளோ பேர் இருக்கோமே, இவ்வளோ இளைஞர்கள் இருக்கோமே, ஏன் வந்து நம்ம வந்து இந்த இடத்துலலாம் இல்லை, ஏன் நம்ம வந்து கம்மியாக இருக்கிறோம், ஏன் நம்மளோட கான்ட்ரிபியூஷன் இல்லை அப்படின்னு உங்களுக்கு கோவம் வரணும். இப்போது டெக்ஸ்டைல் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் திருப்பூரில் நம்ம ஊரில் மேனுஃபேக்சரிங் நடக்கும். ஸோ மேனுஃபேக்சரிங் நம்ம ஊரில் நடக்குது. வாங்குகிற கஸ்டமர் யார் வாங்குறா, நம்ம தான் வாங்குவோம். நம்மளே இப்போ என்ன பண்ணுவோம், மாலில் ஒரு பெரிய பிராண்டாக பார்த்துவாங்க, அந்த பிராண்டை கிழிச்சு பார்த்தீங்கன்னா அது திருப்பூரில் பண்ணதாக இருக்கும். ஸோ நம்மளே தயார் பண்ணி நம்மளே அதை வாங்கி, ஆனால் நடுவில் ஒரு வெள்ளைக்காரங்கிற வார்த்தை அவர் பயன்படுத்தலை, வெளிநாட்டில் இருந்து ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் 400% மார்ஜின் வச்சு விற்றுட்ருக்காங்க. இது எவ்வளோ பெரிய தப்பு. வாங்குறது நம்ம, தயார் பண்ணுறது நம்ம, ஆனால் இதை பண்ணுறதுக்குள்ள நடுவில் ஒருத்தர் வந்து 400% மார்ஜின் வச்சுருக்காரு. அதே நம்மளே பண்ண முடியாது அப்படின்ற கோவம் வரணும். அப்போ இதெல்லாம் நம்மளே பண்ணணும், நம்ம ஆத்ம நிர்பர் பாரத் பண்ணணும், நம்ம வளரணும் அப்படிங்கிற ஒரு கோவம் உங்களுக்கு வரணும் அப்படிங்கிறாரு. இது நம்ம காலங்காலமாகவே நம்மளோட முன்னோர்கள், இப்போ நான் சொன்னேன் 35% GDP இருந்துச்சுன்னா அந்த 35% GDP எப்படி நடந்திருக்கும். நம்ம வந்து உலகம் ஃபுல்லாக தொழில் பண்ணோம். அப்போ நம்ம யாரையும் இப்போ என்ன பண்ணதில்லைன்னு சொன்னால் ஆக்கிரமிப்பு பண்ண நோக்கமே நம்மளுக்கு இருந்தது கிடையாது. நம்ம என்ன பண்ணுவோம்னு சொன்னால் இந்த ட்ரேடு பண்ணுறதுக்காக வழியில் நிறைய இடங்களில் பிரச்சனை இருக்கும். இப்போ சோழா டைனாஸ்டிலாம் இருக்காங்கன்னு சொன்னால் அவங்க வந்து ட்ரேடு பண்ணுறாங்க, நம்மளுக்கு தெரியும். 35% பண்ணோம், உலகம் ஃபுல்லாக பண்ணுவோம். உலகம் ஃபுல்லாக பண்ணும்போது நம்மளோட பொருள் இன்னொரு நாடு வாங்குறாங்க, அது போகும்போது நடுவில் பிரச்சனை இருக்குது, அவங்க சிக்கல் பண்ணுறாங்க, இடைஞ்சல் பண்ணுறாங்கும்போது அப்போ நம்ம வந்து நம்மளோட படையோடு போயிட்டு, கப்பல் படையோடலாம் போய் அந்த ட்ரேடை சரி பண்ணும்போது நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள் பண்ணுறது தான் நம்மளுடைய எக்ஸ்பான்ஷனே நடந்திருக்கே ஒழிய நம்ம வார நோக்கத்தை நம்ம இருந்ததே கிடையாது. ஆனால் நம்ம உட்காந்து என்ன பண்ணலாம்னு சொன்னால் எல்லாம் பேசலாம், நம்ம அமைதியாக இருக்கணும், இதாக இருக்கணும், உலகமே நன்மையாக இருக்கணும், நம்ம அப்படியே சாமி கும்பிட்றோம். நம்ம வேண்ட போது நம்மளோட வாக்கியமே சர்வே பவந்து சுகினாக தான், எல்லாமே நம்ம வசுதேவ குடும்பம் எல்லாம் சொல்கிறோம். ஆனால் இதே மனநிலையோ சைனா இருக்க போகிறதில்ல, இதே மனநிலையோட பாகிஸ்தான் இருக்க போகிறதில்ல. அப்போ என்ன அர்த்தம், நம்மளை வந்து பலப்படுத்திகிட்டே இருக்கணும், நம்ம சரி பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ ட்ரம்ப் என்ன பண்ணார்,
மிடில் ஈஸ்ட் போகிறாரு, 50 பிஸ்னஸ்மேனை கூட்டிகிட்டு போயிட்டு உங்கள் பணத்தெல்லாம் கொடுங்க, நாங்கள் வந்து என்ன பண்ணுறோன்னா உங்களுக்கு வந்து 50 ஃபைட்டர் ஜெட்ஸ் கொடுக்குறோம், இது கொடுக்குறோம், எல்லாம் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட பணம் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. இப்படி உலகம் ஃபுல்லாக பயங்கரமாக வேலை பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ நம்ம இளைஞர்கள் நம்ம நாட்டுக்கு என்ன பண்ண முடியணும், ஏன் நம்ம வந்து இவ்வளோ தூரம் போக முடியலன்ற ஒரு ரைட்டியஸ் ஆங்கர் இருக்கணும் அப்படிங்கிறாரு. என்னோட நோக்கம் வந்து இந்த ஸ்பீச் மூலமாக உங்களை ப்ரொவோக் பண்ணணும் அப்படிங்கிறது தான், உங்களை தூண்டணும். இப்போ நான் பேசுனது ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னா அதை நீங்கள் யோசனை பண்ணுங்கள், எப்படி நம்ம பண்ணலாம், என்ன பண்ணலான்னு பிளான் பண்ணி நீங்கள் பெரிய லெவலில் கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீச்சை முடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் Q&A செஷன். அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேள்வி கேட்குறாங்க. ஒரு 6 கேள்விகள் தான். அந்த 6 கேள்விகள் என்ன, அதுக்கு என்ன பதில் சொன்னாருன்னு நான் சுருக்கமாக சொல்கிறேன். முதல் கேள்வி என்ன கேட்குறாங்கன்னு சொன்னால், சார் லீடர்ஷிப் குவாலிட்டி எப்படி வளர்த்துக்கிறது, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு மாதிரி ஒரு பையன் கேட்குறாரு. அதுக்கு ஒரு சொல்கிறாரு, தம்பி இப்போ நீங்கள் 4500 பேர் முன்னாடி மைக்கை வாங்கி கூப்பிட்டு பேசுகிறீங்கல்ல, இதுவே ஒரு பெரிய லீடர்ஷிப் குவாலிட்டி. ஃபஸ்ட்டு லீடர்ஷிப் குவாலிட்டி நான் என்ன வேணும்னு ஆசைப்பட்றேன்னு சொன்னால், இருக்கணும்னு நினச்சிக்கிறேன்னு சொன்னால், கரேஜ் இருக்கணும், தைரியம் இருக்கணும். நீங்கள் உங்களுக்கு அது ஆல்ரெடி வந்துருச்சு. நீங்கள் ஆல்ரெடி யாருக்கெல்லாம் வந்து ஒரு கரேஜ் இருக்கோ, யாரெல்லாம் கூட்டத்தில் மைக்கை வாங்கி பேசுகிறாங்களோ, யாரெல்லாம் வந்து வேறு என்ன நினைப்பா, நம்ம தப்பாக பேசிடுவோமோ, தப்பாயிடுமோ அப்படின்றத பற்றி கவலைப்படாமல் முன்னேறி ஏறி நடக்கிறாங்களோ, அவங்க வந்து 50% கிணத்தை கடந்துட்டாங்கன்னு அர்த்தம். இதான் சொல்கிறார் ஃபஸ்ட்டு பாயிண்ட். கரேஜ் வேணும் அப்படிங்கிறார். ரெண்டாவது எக்ஸ்போஷர் வேணும். எக்ஸ்போஷர் எப்படி கிடைக்கும், நிறைய ட்ராவல் பண்ணுங்கள், நிறைய மக்களை பார்த்து பேசுங்க, எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அப்போது நம்ம நிறைய கற்றுக்க முடியும். அப்படி கற்றுக்கிற மூலமாக நீங்கள் எக்ஸ்போஷர் கிடைக்கும்போது பெட்டர் லீடராக இருக்கலாம். இது வந்து ரெண்டாவது. மூணாவது பிரின்சிபல்ஸ் இருக்கணும், ஒரு கோட்பாடு இருக்கணும், ஒரு ஆட்டிடியூட் இருக்கணும், ஒரு அணுகுமுறை இருக்கணும், இது இருக்கணும். இந்த 3 தான் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் லீடர்ஷிப்பாக இருக்கிறது தேவை. இப்போ இந்த பிரின்சிபல்ஸ்லாம் எடுத்துகிட்டோம்னு சொன்னால், மகாத்மா காந்தி இருந்தார். மகாத்மா காந்தியோட ஆட்டோபயோகிராஃபி அவ்வளோ முக்கியம். அந்த ஆட்டோபயோகிராஃபியோட பேர் எப்படி வைக்கிறாருன்னு சொன்னால், மை எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வித் ட்ரூத் அப்படின்னு வைக்கிறது. அது ரொம்ப முக்கியமான புக்கு, எனக்கு அது ரொம்ப பிடிச்ச ஒரு புக்கு. அப்போது அது என்னன்னு சொன்னால், காமிக்குதுன்னு சொன்னால், உங்களோட பிரின்சிபல்ஸ் உங்களோட லீடராக மாற்றும். அப்போது இந்த 3 வேணும், கரேஜ் வேணும், எக்ஸ்போஷர் வேணும், பிரின்சிபல்ஸ் வேணும் அப்படிங்கிறது. அப்புறம் இன்னொருத்தவங்க கேள்வி, அந்த கேள்வி ஒழுங்காக கேட்கல. அவங்கன்னா என்ன மீன் பண்ணாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நான் என்னுடைய கேரியரை எப்படி டிசைட் பண்ணுறது, எப்படி வந்து எனக்கு எந்த திசையில் போகணுங்கிறது தெரிஞ்சுக்கிறதுங்கிற மாதிரியான ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு அப்புறமா அவங்க சொல்லிடுறாங்க அண்ணாமலை அவர்கள்ட்ட, நீங்களே எல்லா கேள்வி ரிப்பீட் பண்ணிடுங்க. அவரே எல்லா கேள்வி ரிப்பீட் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணிடுறாரு. அதனால் அடுத்த கேள்விகள்லாம் பிரச்சனை இல்லை. இதுக்கு அண்ணாமலை என்ன சொல்கிறாங்கன்னா, மொத்தம் 2 இருக்குது. ஒன்று டைரக்ஷன், இன்னொன்று பாத்து. இந்த 2ல் வந்து டைரக்ஷன் மாற போகிறதில்ல, டைரக்ஷன் முடிவு பண்ணிடுவோம், இந்த திசையை நோக்கி போகிறோம்னு சொல்லிட்டு. பார்த்து வந்து வேறு பார்த்துருக்கோம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு சொன்னால், நான் நிவிடியாவில் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணும் அப்படிங்கிறது உங்கள் குறிக்கோளாக இருக்கலாம், இது வந்து டைரக்ஷன். ஆனால் நீங்கள் உடனடியாக போய் நிவிடியாலேயே போய் நீங்கள் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணுமான்னு கேட்டால் அப்படி கிடையாது. நீங்கள் ஒரு சின்ன கம்பெனியில் சேர்ந்து உங்கள் குவாலிட்டியை இது பண்ணிவிட்டு, உங்கள் திறமையை வளர்த்துட்டு, அங்கே வேக்கன்சி வரணும், இதெல்லாம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 2-3 பார்த்து போயிட்டு நீங்கள் அங்கே போகலாம். அப்போது என்னோட ஆசை என்னென்னா, நீங்கள் காலேஜ் முடிக்கும்போது டைரக்ஷனஸ் நீங்கள் ஃபிட் பண்ணிடணும் அப்படிங்கிறது. எனக்கு இந்த எக்ஸாம்பிள் அண்ணாமலை நான் வந்து ரொம்ப ஒரு குறுகிய ஒரு எக்ஸாம்பிளாக கொடுத்தா நினைக்கிறேன். பட் டைரக்ஷன் இன்னும் கொஞ்சம் ஒய்டாக தான் இருக்கும்னு நான் என்னோட புரிதல். உங்களோட லிங்க்டின் ஆர்டிகல் 10 மினிட் பிரியாணி ரேஸ் நான் படித்தேன். அந்த கிக் எக்கனாமி பற்றி உங்களோட அபிப்பிராயம் என்ன அப்படின்னு பையன் கேட்குறாரு. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து காலேஜில் படிக்கும்போது நீங்கள் பிஹெச்டியில் உள்ள செல்ஃப் டெவலப்மெண்ட் கிளப், இந்த ப்ரோக்ராம் மொத்த ப்ரோக்ராம் வந்து செல்ஃப் டெவலப்மெண்ட் கிளப் அப்படின்னு ஒரு கிளப் பேரில் நடத்துகிறாங்க போல். அது மாதிரி இந்த மாதிரி ஒரு கிளப்பில் தான் நீங்கள் செக்ரட்டரி இருந்தீங்களா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. அவர் சொல்கிறார், ஆமாம் நான் லிங்க்டின் ஆர்டிகல் எழுதியிருந்தேன், நம்ம சேனலில் கூட நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம் அந்த ஆர்டிகல் பற்றி. நான் வந்து இந்த கிக் எக்கனாமிக்கு அகெயின்ஸ்ட் தான். நான் ஏன்னு சொன்னால், ஃபுல்லாக அவங்க நிறுத்தணும்னு கிடையாது. ஆனால் ப்ரைம் ஏஜில் ப்ரைம் டைமில் அவங்க வந்து இப்படி இளைஞர்கள் அவங்களோட எனர்ஜி ஃபுல்லாக இதில் போயிட்டுருக்கே அப்படின்னு எனக்கு ஆதங்கம் தான். அப்போ அதுக்கு உண்டான சூழ்நிலை இன்னும் உருவாகலை. அந்த சூழ்நிலை உருவாகும் போது இது இன்னும் பெட்டர் ஆகிடும் அப்படிங்கிறது இது நம்ம டீட்டெயிலாக அந்த கிக் எக்கனாமி ஆர்டிகல் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நம்ம பார்த்துருந்தோம். அதுக்கப்புறமா ஆமாம், நான் வந்து காலேஜ் படிக்கும்போது இந்த மாதிரி கிளப்லாம் இருந்துப்பேன். என்னோட சஜஷன் என்னென்னா, எல்லோரும் இந்த கிளப்பு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி தான் யூஸ் பண்ணுங்கள். இப்போ ஒரு தடவை நீங்கள் வந்து எந்திரிச்சு மைக் எடுத்து பேசிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டேஜ் ஃபேருங்க டக்குன்னு போயிடும். அப்போ ஒரு தடவை இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கும்போது நீங்கள் இதை பயன்படுத்தி முன்னேறி நகருங்க, என்ன கிளப்பாக இருந்தாலும் ஓகே அப்படின்னு அட்வைஸ் கொடுக்குறாரு. அப்புறம் கேட்குறாங்க, சார் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து ஒரு டிசிப்ளின், இந்த டிசிப்ளின் இருக்கணும்னு எதை சொல்லுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அண்ணாமலை சொல்கிறாரு, நிறைய இருக்குல்ல. இப்போ வந்து பங்க்சுவாலிட்டியாக இருக்கணும்னு சொல்லலாம், இல்லாட்டி வந்து ஹைஜீனாக இருக்குங்கன்னு சொல்லலாம், ஹானஸ்ட்டாக இருங்க, எத்திக்கலாக இருங்க, கன்சர்னோடு இருங்க, இப்படிலாம் எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய குவாலிட்டிஸ் இருக்குது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு டிசிப்ளின் சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, நேஷன் பில்டிங்காக அப்படின்னு கேட்குறீங்க. அதனால் பேட்ரியாட்டிக்காக இருங்க, தேசபக்தியோடு இருங்கிறத நான் சொல்கிற ஒரு டிசிப்ளின். இப்போ இஸ்ரேல், சிங்கப்பூர் போன்ற நாடுகள்லாம் வந்து ஆர்மியில் சர்வ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு மேண்டட்ரி, கம்பல்சரி. நம்ம நாட்டில் அப்படி கிடையாது. நீங்கள் என்ன நினச்சிக்காதீங்கன்னு சொன்னால், நம்ம கொடி ஏற்றுறதோ, கொடியை மாட்டிக்கிறதோ, இல்லை சல்யூட் பண்ணுறதோ மட்டும் பேட்ரியாட்டிசம் நினைக்காதீங்க. நாட்டுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், நாட்டோட வளர்ச்சி நம்ம எப்படி கான்ட்ரிபியூட் பண்ண முடியும்னு பிளான் பண்ணுங்கள். அதனால் என்னை பொறுத்தவரைக்கும் எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் இருக்க வேண்டிய ஒரு டிசிப்ளின் பேட்ரியாட்டிசம்ங்கிறாரு. நான் மைண்ட் ப்ளோன். பெர்ஃபெக்டான ஒரு ஆன்சர்னு வச்சுக்கோங்களேன். அதாவது எது ஒன்று பண்ணால் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னா இது சொல்லலாம். ஏன்னா இதில் வந்து சுய ஒழுக்கமும் வந்துடும்,
சமுதாய சேவையும் வந்துடும், எல்லாமே வந்துடும். வேறு ஏதாவது ஒன்று சொன்னோன்னா, இப்போ முதல்ல சொல்லியிருந்தாங்க பங்க்சுவாலிட்டி இந்த குவாலிட்டிலாம், அதெல்லாம் வந்து சுயம் சார்ந்த ஒரு டிசிப்ளினாக வந்து அது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது எப்படி அவங்களுக்கு தான் அது பயன்படுமே ஒழிய மற்றபடி சொசைட்டிக்கு அவங்க ஏதாவது தப்பாக கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை வந்து எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி இது கொண்டு வந்தாருன்னா நான் ரொம்ப ஸ்டன் ஆகிட்டேன் இந்த ஒரு குவாலிட்டி அவர் சொல்லும் போது, எதிர்பார்க்கும்போது. இது இன்னும் கொஞ்சம் வைடு தான், பட் ஸ்டில் இதை மனசில் நம்ம டெவலப் பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்ம வந்து ஏதாவது ஒரு வேலை பண்ண ஆரம்பிச்சிடுவோன்றது தான் என்னோடய புரிதல். ஸோ சூப்பர் ஆன்சர். அதுக்கப்புறமா சார் சஜஸ்ட் ஒன் புக் விச் சேஞ்ச் யுவர் லைஃப் அப்படின்னு கேட்குறாங்க. உங்கள் வாழ்க்கையே மாற்றின ஒரு புக்கு கொடு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. அப்போ அவர் உடனே யோசிக்காமல் டக்குன்னு சொன்ன பதில் வந்து டீம் ஆஃப் ரைவல்ஸ் அப்படின்னு ஆப்ரஹாம் லிங்கனை பற்றின ஒரு புக் அப்படிங்கிறாரு. நான் லெட்டர் ஆஃப் விவேகானந்தா சொல்லுவாங்களோ அப்படின்னு நினச்சேன். ஏன்னா போன வாட்டி விவேகானந்த ஜெயந்தியில் சொன்னாங்க அந்த மாதிரி, அது வந்து எனக்கு வாழ்க்கையில் என்னோட பர்பஸ் கண்டுபிடிக்க யூஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நம்மளும் இப்போ எடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 9 லெட்டர் நம்ம வாசிச்சிருக்கோம். 815 லெட்டர் படிக்க போகிறோம். அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் போய் நம்ம பார்த்துங்க. பாசிட்டிவ் புக்ஸ் தமிழ் அப்படிங்கிற சேனலில் நம்ம வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். அது நினச்சேன். பட் அவர் என்ன சொன்னாலும் டீம் ஆஃப் ரைவல்ஸ்ன்ற புக்கு, அந்த புக்கில் என்ன இருக்க போகுதுன்னா, ஆப்ரஹாம் லிங்கன் அவர் ஜெயிக்கிறார். ஜெயிச்சதுக்கப்புறமா அவர் எதிர்த்து யாரெல்லாம் போட்டிட்டாங்களோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு கேபினெட்டில் சேர்த்துக்கிறாரு. அவங்களாம் காம்படிட்டராக பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி அவர் சொல்கிறார். அந்த புக்கில் அது எனக்கு மிகப்பெரிய லெசனாக இருந்தது. அதாவது நம்ம காம்படிட்டராக பார்க்கக்கூடாது, எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து வேலை பார்த்து முன்னேறணும் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்படி அந்த புக்கை சஜஸ்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் கேட்குறாங்க, சார் நீங்கள் ஐபிஎஸ் ஐஏஎஸ் படிச்சிங்க, ஐபிஎஸ்ஸாக இருந்தீங்க, அப்புறம் வீதி லீடர்ஸ் ஃபவுண்டேஷன் பண்ணீங்க, அப்புறம் பாலிடிக்ஸ் வந்தீங்க, இப்படி மாறுறதுல என்ன காரணம், எதனால் இப்படி மாறினீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, எனக்கு வந்து முடிச்சதுக்கப்புறமா வீதி லீடர்ஸ் ஃபவுண்டேஷன் ரொம்ப மனசு ஆர்வம் தான். நான் ஆரம்பத்துலேருந்தே பொலிட்டிக்ஸ்னாலே எனக்கு வெறுப்பு தான். பொலிட்டிக்ஸ்னால் வந்து அது ஒரு சாக்கடை, அது ஒரு தப்பான விஷயம் அப்படின்றது தான் என்னுடைய மைண்டில் எப்போவுமே இருந்துகிட்ருக்கு. இன்ஃபேக்ட் இப்போ கூட எனக்கு பாதி மனநிலை அப்படி தான், பொலிட்டிக்ஸ் பற்றின ஒரு அபிப்பிராயம் தான். நான் எப்படி பொலிட்டிக்ஸ் வந்தேன்னா ஒரு கட்டாயத்தின் பேரில் தான் நான் வந்தேன். ஏன்னா என்னுடைய நலன் விரும்பிகள் ரொம்ப என்னை பற்றி தெரிஞ்சவங்க வந்து நீ அரசியலில் வந்தால் நாட்டுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு என்னை கட்டாயப்படுத்தின காரணத்தினால நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னால் வேலை பண்ணிகிட்ருக்கேன். சரி, எல்லாத்துக்குமே அரசியல் வேலை வெறுப்பு இருக்கும், ஆனால் யாராவது இறங்கி பண்ணி தானே ஆகணும். அதனால் வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். நம்ம நினைக்கிற மாதிரியான அரசியல் சூழலை உருவாயிடுச்சுன்னு சொன்னால் எனக்கும் என்ன ஆசைன்னா அதெல்லாம் விட்டுட்டு வந்து இந்த மாதிரியான ஒரு வீதி லீடர்ஸ் ஃபவுண்டேஷன் இல்லை வேறு ஏதாவது ஒரு அமைப்பில் சேர்ந்து சமூக சேவை பண்ணணுங்கிறது எனக்கும் ஆசை. ஏன்னா எனக்கு பாசிட்டிவிட்டி ரொம்ப பிடிக்கும். அரசியல் வந்து அவ்வளோ நெகட்டிவிட்டி இருக்குது. எப்போ யார் குத்துவா, எப்போ யார் எதை பண்ணுவா, கத்தி வச்சு நம்ம சண்டை போட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். பாசிட்டிவான இருக்காது. பட் வேறு வழி இல்லை, சமுதாயத்துக்கு தேவை, இப்போ நடந்துகிட்ருக்கு, அதனால் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஸ்பீச்சை முடிச்சிடுறாரு. ஸோ ஒரு 70 மினிட்ஸ் மொத்தமாக 1.5 மணி நேரம் ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு டிஸ்கஷன் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இளைஞர்கிட்ட பேசிட்டே இருந்தாலே, அப்துல் கலாம் அவர்கள் அப்படி தான் எல்லா காலேஜுக்கும் போயிட்டு ஸ்டூடெண்ட்ஸை வந்து அப்படி மாற்றினாரு. பெரிய மாற்றம் இருந்துச்சு. அண்ணாமலை அந்த பணி இப்போ பண்ணுறாருன்னு பார்க்கும்போது, இப்போ இல்லை ரொம்ப வருஷம் பண்ணிகிட்ருக்காருன்னு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நீங்கள் எப்படி நினச்சிங்க இந்த ப்ரீஃபிங் எப்படி இருக்குது நான் பேசுனது? ஏன்னா நிறைய பேர் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அவர் பேசுகிறது நீ என்ன திருப்பி பேசுன்னு சொல்லி கேட்டே இருக்காங்க. அது என்னால் கம்யூனிகேட் பண்ண முடியுதான்னு எனக்கு தெரியல. எனக்கு என்னென்னு சொன்னால், ஃபஸ்ட்டு அந்த 70 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணாதவங்க நம்மளோட 15-20 மினிட்ஸ் பார்க்கலாங்கிறது ஒன்று. இன்னொன்று என்னோட ஒப்பீனியன் கொஞ்சம் ஷேர் பண்ணுறதுங்கிறது ஒன்று. ரெண்டாவது பார்க்குறதே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், போய் சேர்றதே இல்லை. இப்போ நம்மளால் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் பேர் போய் சேர்க்க முடிஞ்சது. ஒரு 1000 பேர் 2000 பேர் சேர்க்க மொத்தமே 4700 பேர் தான் அந்த ஹாலில் உட்காந்துருந்தாங்க. நம்ம வந்து ஒரு 5000 பேர் பார்க்குறாங்கன்னா சந்தோஷம் தானே. இந்த 3 தான் நோக்கங்கள். இன்னொரு தடவை நீங்களும் கரெக்டு தானேங்கிறத சொல்லியிருங்க. நம்ம அப்பப்போ செக் பண்ணிட்டு முன்னாடி போயிட்டே இருப்போம். ஏன்னு சொன்னால் யூடியூப்பில் அந்த ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை இருக்குன்னா, அந்த வீடியோவே திரும்ப நான் ப்ளே பண்ண முடியாது. அந்த வீடியோவை ப்ளே பண்ணி நம்மளுக்கு ஏற்கனவே ஒரு பிரச்சனை வந்துச்சு. ஒரு சிலர் பண்ணுறாங்க, நம்ம அதை பண்ண வேணான்னு முடிவு பண்ணிவிட்டோம் அந்த சேனலில். ஸோ நான் மட்டுமே பேசுகிறேன், ஒரிஜினல் வீடியோவே இருக்கட்டும், வேறு யாரோட வீடியோ நம்ம சும்மா குட்டி கிளிப்பிங்ஸ்லாம் போட்டுக்கலாம், பட் ரீப்ரொடியூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தோம். ஸோ இதான் வந்து ப்ரீஃபிங், என்னோடய தாட்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த 2 வாழ்த்து மட்டும் சொல்லிடுறேன். ஆன்மீக சக்தியின் மூலம் ஒழுக்கம், சேவை, தியாகம் என்ற மதிப்புகளை வாழ்வில் நடைமுறையாக்கி காட்டிய சுவாமி சகஜானந்தா அவர்கள் பிறந்த தினம் இன்று. 34 ஆண்டுகள் சட்டமன்ற உறுப்பினராக மக்கள் பணி செய்தவர். அனைவரும் ஆலயங்களுக்கு சென்று வழிபடும் உரிமைக்காக போராடி வெற்றி பெற்றவர். கல்வியால் மட்டுமே அடித்தட்டு மக்கள் வாழ்வில் முன்னேற முடியும் என்ற உயரிய நோக்கில் பல கல்வி நிறுவனங்களை நிறுவி எளிய மக்கள் வாழ்வில் ஒளியேற்றியவர். அவர் நிறுவிய நந்தனார் கல்விக் கழகம் இன்று பல லட்சம் பட்டதாரிகளை உருவாக்கியிருக்கிறது. கல்வி, ஆன்மீகம் மற்றும் சமூக பணிகளில் சிறந்து விளங்கிய சுவாமி சகஜானந்தா அவர்களது புகழை போற்றி வணங்குகிறோம். அப்புறம் வந்து நேற்று நம்ம அண்ணாமலை டுடேயில் என்ன பண்ணியிருந்தோம்னு சொன்னால், பத்மஸ்ரீ நம்ம தமிழ்நாட்டில் பெற்ற ஒரு 15-16 பேரை பற்றி மட்டும் பார்த்துருந்தோம். அதில் வந்து இன்னொருத்தருடைய ஒரு இரங்கல் செய்தி நம்ம வாசிக்கல, அதை நான் வாசிச்சிடுறேன். தமிழகத்தில் சைவம் முதல் வைணவம் வரை, இறை நூல்கள் முதல் இலக்கிய நூல்கள் வரை தனது எழுத்துக்களால் பல்வேறு நூல்களை இயற்றிய அமெரிக்கா, இலங்கை, சிங்கப்பூர் உள்ளிட்ட உலக நாடுகளில் தமிழ் வளர்க்க தொண்டு செய்த பேராசிரியர் ஐயா திரு ஞானசுந்தரம் அவர்கள் இறைவனடி சேர்ந்தார் என்ற செய்தியை மிகுந்த வருத்தமடைந்தேன்.
பச்சையப்பன் கல்லூரி உட்பட பல்வேறு கல்வி நிலையங்களில் பேராசிரியராகவும் செம்மொழி தமிழாய்வு நிறுவனத்தில் துணைத் தலைவராகவும் இருந்து தமிழ் இலக்கியத்தை அனைத்து மக்களும் கொண்டு சென்று எழுத்துப்பணிக்கு சொந்தக்காரரான ஐயாவின் மறைவு தமிழ் இலக்கியத்துறைக்கு பேரிழப்பு. அவரது ஆன்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். ஓம் சாந்தி. ஆக்சுவலாக மோடிஜியுமே இரங்கல் தெரிவிச்சிருந்தாங்க. அதை நம்ம நேற்று மிஸ் பண்ணுறோம், அதனால் நீங்கள் ஆட் பண்ணிட்டேன். இதெல்லாம் தான் வந்து என்னையோட அண்ணாமலை டுடே. நீங்கள் உங்களோட கருத்துக்கள் வந்து எப்பயுமே பதிவு பண்ணுங்கள். மேலும் ஒரு பாசிட்டிவ் ஸ்டுடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம்.